நண்பர்களே, ஏற்கனவே சொன்னது போல மணிவாசக பெருமான் வேண்டுகின்ற வேண்டுதல் பாட வேண்டும் நான், ஆட வேண்டும் நான், வீட வேண்டும் நான், கூட வேண்டும் நான். எல்லாரும் நெஞ்சில ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாசகம். இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க என்னுடைய வாழ்க்கையில தாரக மந்திரம் வச்சுக்கலாம், இல்லை என்னுடைய குறிக்கோள் வச்சுக்கலாம். சாமிகிட்ட போனா என்னங்க கேட்கறது, எனக்கு ஒன்றும் கேட்கவே தெரியல, நீங்க பெருமான்கிட்ட போய் கேளுங்க கேளுங்கன்னு சொல்றீங்களே, அவரை கேளுங்கன்னு சொல்றீங்க, என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டா, பெருமானே ஆட வேண்டும்னா, ஆட வேண்டும்னா, வீட வேண்டும்னா, கூட வேண்டும்னா. எதை நினைஞ்சு பாடணும், எதை நினைஞ்சு ஆடணும், எதை நினைஞ்சு வீடணும், எதை கூடணும் அப்படின்னா அதுதான் பதில் வச்சுக்கிறார். அம்பலத்து ஆடுனின் கடல் போது நாயினே பாட வேண்டும். அம்பலத்தாடுனின் கடல் போது நாயினே ஆட வேண்டும். அம்பலத்தாடுனின் கடல் போது நாயினே பாடி பொய்யலாம் வீட வேண்டும். அம்பலத்தாடுனின் கடற்போது நாயினே கூட வேண்டும். இதாங்க உயர்ந்தபட்ச வேண்டுதல். சிவபெருமான்கிட்ட வேண்ட வேண்டிய வேண்டுதல், பெருமானே உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பார்த்தா என்ன பண்ணணும், பாடணும் ஆடணும். அதனால் என்னுடைய வினைகள் எல்லாம் வீடணும். அதனால் உங்களோடு நான் கூடணும். ஆனா நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மனோரை பார்த்து சொல்லுகிறார், நான் சிவபெருமானிடத்துல என்ன அவரை எப்படிப்பட்ட பொருளா கருதி இருக்கிறேன் அப்படின்னு நமக்கெல்லாம் அறிவுறுத்துகிற ஒரு ஓமை. மழை கையிழந்து பொற்கிண்ணம் என்றால் அரிய என்றுனை கருதுகின்றே. இரண்டாவது பாடல்ல மையிலங்கு நற்கண்ணி வங்கனே வந்தேனை பணி கொண்ட பின் மழை கையிழந்து பொற்கிண்ணம் என்றால் அரிய என்றுனை கருதுகின்றே. சாமி, நீங்க என்னை ஆட்கொண்டீங்க, நீங்க எப்படிப்பட்ட பொருள், யாருக்கும் கிடைக்காத பொருள், அதாவது முனைப்போடு தேடுகின்ற யாருக்கும் கிடைக்காத பொருள். ஆனா என்னை தேடி வந்து ஆட்கொண்டீங்க. நான் என்ன பண்ணிருக்கணும், உங்களை எப்படி பிடிச்சிருக்கணும், பெரிய பொக்கிஷமா பிடிச்சிருக்கணும், உங்களை பெரும் புதையலாக பிடிச்சிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், மழை கையிலந்து பொற்கிண்ணம். மழைன்னா குழந்தை. ஒரு குழந்தையோட கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தா என்ன பண்ணும், நம்மளோட கொடுத்தா கொடுக்கணும், வீட்டை ஓடி போய் பத்திரமா போட்டி வச்சிருவாங்க இல்லையா. ஏன் தங்கம் தங்கம் சாதாரண இப்போடு தகடு மாதிரி கீழே மண்ணுக்குள்ள இருந்தா என்ன நினைப்போம், ஒருவேளை தங்கமா இருக்குமா, எடுத்து போய் வீட்டுக்குள்ள பாக்கலாம். இங்க பார்த்தா என்ன அங்கிருந்து எடுத்த இன்னும் பாக்குறேன் அப்படின்னு கேட்டுருவாங்க நம்மளுடைய. அதான் என்ன பண்ணலாம், வீட்டுல போய் பத்திரமா என்ன பண்ணலாம் பாக்குறேன். அப்படியா நான் என்ன சொல்றாரு, மழை கையிலங்கு பொறுக்கின குழந்தை கையில ஒரு தங்க கிணறு விழுந்தா அதுக்கு பொம்மையும் ஒண்ணுதான், தங்க கிண்ணமும் ஒண்ணுதான். இப்போ சிவபெருமான அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு விளையாட்டு பையனா சிவபெருமான அவர் எனக்கு அருள் செய்தால் நான் அவருடைய உண்மையான தன்மையை நான் தெரிந்து கொள்ளவில்லை. 13ஆம் திருமுறையில பட்டினத்தடியில் திருவிடை மருதூர் மும்மணி கோவில் எழுதியிருக்கிறேன். இந்த பதியத்தை போய் படிச்சு பாருங்க. உலக்கின் வாரா உறுதிகள் உழவு. சாமி எப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இப்படிலாம் அருள் செய்யறார், நான் எப்படி என்ன நெஞ்சம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு ரொம்ப நீண்ட பகுதி விளக்கம் சொல்லணும்னு ஆசைதான். ஆனா அதெல்லாம் இங்கே விழிச்சோம்னா உங்களுக்கு நேரம் போயிடும். அருமையான பகுதி வீட்டை போய் படிச்சு பாருங்க. உழைப்பில் வாரா உறுதிகள் உழவும். உழைச்சா பயனுண்டா இல்லையா, உழைச்சா பயனுண்டா இல்லையா, உண்டு. மணிவாசகர் சொல்றாரு இல்ல, உழைத்தா பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதா உமையால் கணவாய் தொடரலே. உழைத்தால் உறுதி உண்டு. சிவபெருமானை தொழுதால் பயனுண்டு. நான் தொழுதனால என்னென்னலாம் பயனடைஞ்சேன், ஆனா நான் அடைந்த பயனை கண்டும் ஒன்றுக்கும் உதவாம பெரிய நிறைய பேர் தெரியுறாங்க இல்ல. அப்படி இந்த மழை கையிலங்கு பொற்கிண்ணவென்றனால் அரிய என்றுரை கருதிகள் என்றேன் மெய்யிலங்கு நீற்று மேனியாய் நீயும் நீ என்பரும் வந்து என்னை ஆட்கொண்ட வேணும் நான் அறத்த மேனியா அருள் செய் அன்பரும் நீயும் அங்கிருந்த அருளி இங்கனை இருத்தினாய் முறையோ. நீங்க வந்தீங்க, வந்த போதே உங்களை நான் எப்படி பிடிச்சிருக்கணும், சிக்கன்னு பிடிச்சிருக்கணும். நான் என்ன விட்டேன், விட்டுட்டேன். நீங்க என்ன விட்டீங்க, அருள் செய்ய அன்பரையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டீங்க, என்னை மட்டும் இங்க இருட்டிட்டு போயிட்டீங்க. முறையோ எம்பிரா ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க, எனக்கு தெரியும். என்னை ஏன் விட்டுட்டு போனேன்னு எனக்கு
கண்டிப்பா தெரியும். வம்பானேன் வினைக்கு இறுதி இல்லை. என்னுடைய வினை என்னன்னால ஒத்து வரும். வினை ஒத்து வந்துதான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஏன் வினை கழிஞ்சுட்டா இந்த உலகத்துல என்ன வேலை? ஒரு வினாடி கூட நீங்க இருக்கிறேன்னு விரும்பினீங்கன்னா கூட சாமி வச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் இருக்காங்க, விட முடிஞ்சது. விட முடிஞ்சதுக்கு அப்புறம் போறேன்னு சொல்றப்போ இருக்கிறேன்னு ஆசைப்பட்டாங்க கிடையாது. வினை முடிந்து இருக்கிறேன்னு சொன்னாலும் போகாம இருக்க முடியாது. போற காலம் வந்தா இருக்கிறேன்னு சொன்னாலும் இருக்க முடியும். வினை ஒத்து, அதனால சொன்னார், என் வினை ஒத்தவின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழித்து. வினை என்பது அனுபவித்துத்தான் கழிக்கணும். அனுபவிக்கிற காலத்துல உங்களுக்கே தெரியுங்க ஐயா, வினை அனுபவிச்சுதான் கழிக்கும். ஆனா அனுபவிக்கிற காலத்துல அடியாக ஏகனாகி இறைவனி நிற்கும். சிவபெருமானுடைய தொண்டர்கள் அடியார்கள் அடிவாசகரை கைப்பற்றி இருக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய திருவருளால் தான் நடக்குது. எந்த செயலும் என் செயலே அப்படி உறுதிப்பாட்டோட கடந்தோம்னா இந்த பிறப்புல செய்யற வினையினுடைய பலன் மீண்டும் உழைக்காது, வருத்த வித்தாக கழியும். மீண்டும் ஒரு பிறப்புக்கு அது விதையாக அமையாது. அதனால இங்க என்னை ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியும். வம்பானியின் வினைக்கு இறுதி இல்லையே. இன்னொரு பாட்டில் சொல்றார், பொருத்தமின்மையே பொய்மை உண்மையே. நான் எதுக்கு பொருத்தம் இல்லை, நீ அதுக்கு ஆக மாட்டேன். உலகத்தை சொல்ற நீ அதுக்கு எதுக்கு ஆக மாட்டேன், நீ அதுக்கு ஆக மாட்டியோ, எதுக்கு ஆக மாட்டேன், எதுக்கு ஆக மாட்டேன் அப்படின்னா சாமி சொல்ற பொருத்தமின்மை எதுக்கு? உன்னுடைய திருவருளை பெறுவதற்கான பொருத்தம் என்னிடத்துல இல்லை. பொருத்தம் என்ன இருக்கு? பொய்மை உண்மை. பொய் வேண்டாம் எனக்கு நிறைய மண்டி மண்டியா வச்சிருக்கேன். கம்மியா வச்சுட்டு நினைக்க வேண்டாம், மண்டி மண்டியா வச்சிருக்கேன். பொருத்தமின்மையே பொய்மை உண்மை. ஆனாலும் நீ என்ன பண்ணீங்க தெரியுமா? போத என்று என்னை புரிந்து நோக்கம். பரவாயில்லப்பா போலாவா அப்படி என்ன பண்ணீங்க? கருணையோட பார்த்தீங்க. பொருத்தமின்மையே பொய்மை உண்மையே போத என்றனை புரிந்து நோக்கவும். அப்படி நீங்க கருணையோட வா போலான்னு என்ன கூட்டி முதலே சொன்னாங்க. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடன் என்பாய் போல. சாமி நான் வினையில கிடந்தேன், அங்க வந்து என்ன பண்ணீங்க? பாப்பா போலாம், நான் கூட்டிட்டு போறேன். யாருங்க நீங்க? நான் என்ன எடுக்கிறோம்ப்பா, நான் மருத்துவம் வந்திருக்கிறேன், பாப்பா போலாம் கூப்பிட்டுங்க அப்படிங்க சொல்ற. பொருத்தமின்மையே பொய்மை உண்மையே அப்படி இருந்தாலும் போத என்றனை புரிந்து நோக்கவும். நான் என்ன பண்ணிருக்கணும்? அப்பா சாமி என்னை கூப்பிட்டாருன்னு மகிழ்ந்து இருக்கணும்ல. வருத்தமின்மையே என்ன வருத்தம்? அவர் கூப்பிட்டாரு போயிருக்கணும், நான் என்ன பண்ணிட்டேன்? இருந்துட்டேன். உங்களை பிரிஞ்சு இருக்கிற வருத்தம் எனக்கு தெரியும். வருத்தமின்மையே என்ன இருக்கு? வஞ்சம் உண்மையே. நிறைய வஞ்சம். மாண்டிலே மலக்கமலபாதனே. எல்லாரும் விட்டுட்டு போனதுன்னு எல்லாரும் இறந்துட்டாங்க, நான் மட்டும் நோடு. வருத்தமின்மையே வஞ்சம் உண்மையே மாண்டிலே மலக்கமலவா. அரட்ட மேனியாய் அருசை அன்பரும் நீ அங்கிருந்து இங்கனை இருத்தினாய் முறையோ என் என்கிறான். வம்பனின் வினைக்கு இறுதி இல்லையே அப்படின்னு நிறைய இந்த பதிகம் 10வது திருப்பதியும் ஆழ்ந்து தத்துவத்தை தான் போற போகல வச்சுக்க. விச்சவின்றியே விளைவு அவ்வளவுதாங்க சித்தாந்தம். விச்சவின்றியே விளைவு செய்வார் அப்படின்னா சித்தாந்தத்துல என்ன? சாமி இந்த உலக படைப்பை எங்கிருந்து படைக்கிறார், எதிலிருந்து தோற்றுவிக்கிறார் அப்படிங்கிற அருமையான ஒரு கருத்து போற போகல சொன்னார். தாம் பலத்ததும் நச்சு மாமரம் ஆகினும் கொள்ளார். நானும் உடைய எங்க சாமி தாம் வீட்டுல ஒரு விசச்செடி வளர்த்துருந்தா அதை என்ன பண்ணுவாங்க? வெட்டுறதுக்கு யோசிப்பாங்க. அதெல்லாம் மரம் தெரிஞ்சு வளர்ந்துருச்சு, நாம வச்ச மரம் புரியுங்களா வச்சு வளர்ந்துருச்சு, அதை என்ன பண்ணுவாங்க? வெட்டுறதுக்கு யோசிப்பாங்க. நானும் அப்படி எங்கிட்டு போறேன் திருவடிக்கு மோசமானவன்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க, தூக்கி போடுறாங்க. எத்தனை இடத்துல உடையா என்னை கண்டுகொள்ளும். யாராவது இப்படி கேட்க முடியுங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கண்டுக்கங்க தானே என்ன கொஞ்சம் கண்டுக்கீங்க, என்ன கொஞ்சம் கண்டுக்கீங்க. உடையா என்னை கண்டுகொள்ளு கண்டுகொள்ளு அப்படின்னு இந்த பதிகத்துல இச்சதின்றியே விளைவு செய்வார். விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவார். பஞ்சக பெரும் உடையனேனின் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினார். பெரிய அன்பருக்குரிய நாக்கினார்.
தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயிலும் கொடா நானும் அங்கனே உடையனாவே அப்படின்னு